Let me start. Second, JS2 functions. Sample 1 functions.html. So JavaScript functions. What are all the functions? Why do we need functions? Okay. So functions it is set of instructions. For example, if you want to attend a meeting, so you need to prepare the notes, you need to prepare the presentation, you need to prepare the data, இதெல்லாம் பார்த்துட்டு then you will start presenting the some information. So for each and every activity is dependent on the multiple activities. For example, நீங்கள் ஆஃபீஸ் போனோன்னா you need to wake up at 8 o'clock. So waking up at 8 o'clock is an activity. Fresh up yourself is an activity. Complete the breakfast is an activity. Get the things ready is an activity. Go to the bus stop is an activity. Pick the correct bus is an activity. Get down at the correct bus stop is an activity. Go to the office is an activity. Log in பண்ணுறது ஒரு activity. So ஒரு ஆஃபீஸ் அட்டென்ட் பண்ணுறது is included so many activities. Okay. In similar way, a function is nothing but a group of statement which executed at one go. So for example, over function there are two statements, two stages of the functions. One is creating a function, then executing a function. So over function there are two stages. One is creating, another one is execution. Okay. So இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த லைனு இட்ஸ் நத்திங் பட் just creating a function. So console.log welcome to functions topic. This indicates இப்போ நான் இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். Now if you see எந்த ஒரு அவுட்புட்டு காணுமீங்க, because you just created the function. That doesn't mean that it will execute. அது execute ஆகணும்னா you need to call the function name then the parenthesis. இதை வந்து நம்ம parenthesis ன்னு சொல்லுவோம். Okay. Technically this bracket is called parenthesis, and this bracket flower bracket and so on, this is called technically curly braces and so on. Yeah. So function keyword, function name, parenthesis, then curly braces. அந்த curly braces குள்ள தான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 100 இருக்கலாம். தட் டசன்ட் மீன், அது பிரச்சனை இல்லை. பட் எப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்களோ அப்போ இத்தனை லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். இஃப் யூ சி so many lines is executed here. ஓகே. இப்போ ஃபங்க்ஷன் அந்த சே ஹலோன்றது வந்து ஃபங்க்ஷனோட நேம் கரெக்ட்டுங்களா? எஸ். ஃபங்க்ஷன்ன்றது வந்து பில்ட் இன் கீவேர்டு. ஓகே. சே ஹலோன்றது வந்து ஃபங்க்ஷனோட நேம். ஃபங்க்ஷனோட நேம். We are declaring the name. Yes. This is And declaration. okay. Okay. And parenthesis, okay, after parenthesis curly braces குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே இட்ஸ் an execution steps. Correct. These are all the execution statements what we say. Okay. It's a sequential way it will get executed. ஆமாம், எல்லாமே சீக்வென்ஷியல். ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லாமே சீக்வென்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே.
இந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த "சே ஹலோன்னு" போட்டு பேரன்தீஸ் போட்டிருக்கோம்ல. அது இதுதான் ஃபங்ஷனோட எக்ஸிக்யூஷன் அல்லது ஃபங்ஷனோட காலிங். காலிங் ஏ ஃபங்ஷன் அப்படியாவது சொல்லலாம். ஆர் ஓகே. எக்ஸிக்யூட்டிங் ஏ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஓகே. இன்வோக்கிங் ஏ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஐ எம் இன்வோக்கிங் ஏ ஃபங்ஷன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஐ எம் காலிங் ஏ ஃபங்ஷன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஐ எம் எக்ஸிக்யூட்டிங் ஏ ஃபங்க்ஷன் சொல்லணும் கரெக்ட் தான். எனி ஸ்டேட்மெண்ட் அப்ளிகபிள். ஓகே. இது வந்து கிரியேட்டிங் ஏ ஃபங்க்ஷன் ஆர் டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன் ஆர் டிக்ளேரிங் ஏ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே. இது ஐ ஹாவ் கிரியேட்டட் எ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஐ ஹாவ் ஓகே. டிஃபைன்ட் எ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஐ ஹாவ் டிக்ளேர்ட் எ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் தேர் ஆர் 2 ஸ்டேஜஸ். ஒன் இஸ் ஃபங்க்ஷன் கிரியேஷன், ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன். கிளியரா? கிளியர்லி. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன். வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு டைப் 1 வந்து இதுதான். டைப் 1 ஆஃப் creating a function. கிளியரா? ஓகே ஜி. இப்போ நெக்ஸ்ட் டைப் 2 போகிறேன். sample2 function .html. just give me a minute. நான் இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஓகே ஜி.
இது வந்து எனக்கு அந்த help. இப்போதாங்க. Yes, I'm back. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் பார்த்தோம். இப்போ செகண்ட். ஹலோ ஜி, கேக்குதா? ஜி. எஸ். ஓகே ஜி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து பெராந்தசிஸ் கொடுத்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறது. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் எ ஃபங்க்ஷன். அனதர் வே ஆஃப் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன் பாருங்கள், வேர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி சே ஹெல்லோ ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன். இங்கே உங்களுக்கு ஒரு தம்ப் ரூல் சொல்லியிருந்தேன். whenever you see a single assignment operator or single equal to, read from right to left. So it means ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன், ஒரு பேரே இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் சே ஹெலோன்ற வேரியபிளை வைக்கிறீங்க. தட் இஸ் த மீனிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஓகே. யூ ஹவ் கிரியேட்டட் எ ஃபங்க்ஷன், means anonymous function which doesn't have any name, then you are assigning that to a variable. ஓகே. ஸோ இந்த வேரியபிள் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனாக உருவாயிடுச்சு. ஓகே. ஸோ console.log I am also a function in variable. ஸோ இப்போ நான் ரன் பண்ண உடனே எந்த ஒரு மாற்றம் தெரியாது, பிகாஸ் யூ ஜஸ்ட் கிரியேட்டட் எ ஃபங்க்ஷன். தட் டசன்ட் மீன் தட் த ஃபங்க்ஷனை வில் எக்ஸிக்யூட். ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா யூ நீட் டு யூஸ் தி ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தி பெயர் ஆஃப் பெராந்தசிஸ். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு see that. ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் வித்தவுட் எ வேரியபிள் ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணீங்க, தென் யூ எக்ஸிக்யூட்டட் திஸ். செகண்ட் அப்ரோச், யூ கிரியேட்டட் எ வேரியபிள். இன் தட் வேரியபிள் யூ சேவ்ட் எ, you assigned a anonymous function. To execute that you are calling the function. Okay. Clear? Clear ji. Either அந்த approach ஆவது யூஸ் பண்ணலாம், இந்த approach ஆவது யூஸ் பண்ணலாம். Third approach பார்த்தீங்கன்னா where say welcome equal to function say well. இதுக்கு ஒரே ஒரு மாற்றம், இங்கே வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் அசைன் பண்ணீங்க, இங்கே வந்து ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணீங்க. ஓகே. console.log I am also from function in variable only but with named function. ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணனா இந்த வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் யூ அசைன்ட் இட், இதோட வேல்யூ போயிடுச்சு, இதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. ஆமாம், you have to call that function. இந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ணணும். ஓகே.
ஏன் ஜி நம்ம வந்து ஒரு பேர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோமே, நம்ம ஏன் இது கால் பண்ணக்கூடாதுன்னா, இது நீங்க கால் பண்ணீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். பாருங்க. say well is not defined. Defined. Okay. So you cannot use this function, but you can use this variable. Okay. So this is type Type 2. 2. This is Type 3. type 3. So either you can use this way or you can use this way. Okay. These are all the 3 most important functions till ES5. Okay. ES6ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எப்படி காட்டுறோம் பாருங்க. sample 3 ES6 functions. So instead of creating function like this, ES6ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, where say hello equal to ஃபங்க்ஷன்ன்ற கீயோட தூக்கிட்டாங்க. Okay. parenthesis equal to greater than symbol curly braces. அவ்வளோதான் ஜி இது ஃபங்க்ஷனே. Okay. இதுவும் சேம் தான் இப்போ. Okay. ஸோ ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ண தேவையில்லை ES6ல. creating a function in ES6 approach. பட் இயர் 6ல இப்போ இது வந்து நம்ம வேரியபிள் தான் அசைன் பண்றோம். பட் இந்த மாற்றம் பாருங்களேன். ஓகே. இப்போ வேரியபிள் அசைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் அவைலபிளா இருக்கும் இயர் 6ல. ஆமா. ஃபர்ஸ்ட் டைப் 1 இஸ் நாட் அவைலபிள். இல்ல. டைப் 1 நம்ம எப்படி யூஸ் பண்ணவே முடியாதே. பேரே இல்லாம நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? பேரு இல்லாத இடத்துல இப்போ பேரு இல்லாத இடத்துல தான் நீங்க இதுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஓகே. நீங்க டைப் 1 பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் யூஸ் பண்றீங்க. ஆமா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நான் இப்படி எதுவுமே இல்லாம இப்படி கொடுக்க முடியாது. அது எப்படி கால் பண்றது நானு? கண்டிப்பா. புரியுதுங்களா? ஸோ யூ ஆர் டிக்ளேரிங் வித் வேரியபிள் நேம். வித் வேரியபிள் ஒன்லி நம்ம கிரியேட் பண்ண முடியும். அவ்வளவுதான். வித்தவுட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. முடியாது. ஓகே. புரியுது. ஸோ console.log say hello from இதோட பேர் என்னன்னா arrow function அப்படின்னு சொல்லுவாங்க. இது arrow மாதிரி தெரியுது இல்லையா? That's why we call it as a arrow function. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. or fat arrow function. இது வந்து இது fat arrowன்னு சொல்லுவாங்க. fat மாதிரி தெரியுது இல்லையா parenthesis. Okay. That's why it is called either arrow function or fat arrow function. But define பண்றதுல தான் டிஃபரன்ஸ். எக்ஸிக்யூட் பண்றதுல சேம் தான். இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஓகே. See? So this is ES6 approach of creating functions. இது வரைக்கும் சொன்ன எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் 2 ஸ்டேஜ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது, செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ நான் சொல்ல போகிற அப்ரோச்சஸில் வந்து கிரியேட் பண்ணுறப்பல எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து sample 4 செல்ஃப் இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, 2 பெராந்தசிஸு, முதல் பெராந்தசிஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் console.log I am inside self invoked function execution or
immediately invoked function execution. இது வந்து நான் கால் பண்ணவே தேவையில்ல. நான் ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட் ஆயிடும். You don't need execution here. Okay. It will execute by itself. This Okay, is run called parenthesis. Okay, ஒரு parenthesis. Okay. Okay. either நான் இந்த மாதிரி எழுதலாம் ஆர் ES6 மூலியமா கூட எழுதலாம். பாருங்க, ஒரு 2 parenthesis கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னா, Okay. முதல் parenthesisக்குள்ள போயிட்டு curly braces console.log I am also immediately invoked function execution in ES6 approach. When I run, you can see this. ஸோ நார்மல் ES5ல ஒரு நேம்டு ஃபங்க்ஷனாவது கொடுக்கலாம் உள்ள, அல்லது ஒரு ஏரோ ஃபங்க்ஷனும் ஃபேட் ஏரோ ஃபங்க்ஷனாவது கொடுக்கலாம். போத் ஆர் அக்செப்டபிள் இன் immediately invoked function execution சொல்லுவோம். இது SIFI ஆர் IFI where you don't need to have any execution at all. Okay. 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 And one more way also is there, where say hello equal to new function. I think just a minute. Expected identifier. Console.log. இதுக்குள்ள console log statement pass பண்ணுறது எப்படி? Anonymous console.log hello from function. Okay. இது வெரி வெரி ரேர் ஆஃப் யூஸிங் திஸ் ஒன். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு. ஓகே, நியூன்னு கொடுத்துருக்கீங்க. நியூன்னு கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்டில் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கு, அது யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஜி, பட் ஐ நெவர் யூஸ்ட் இட். ஓகே, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூசேஜ் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் மோஸ்ட் வந்து இது. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த அப்ரோச் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, send you one approach ஒரு ஸ்க்ரீன் அனுப்புகிறேன், ஒரு ஷீட் ஒன்று உங்களுக்கு. ஓகே. இதில் இந்த லெட்டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த லெட்டுன்றது வேறு பதிலாக நம்ம ES6ல் லெட் யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பட் அட் ப்ரெசென்ட்டு இதுதான் 5 ways ஆஃப் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஜி. ஓகே. ஃபங்க்ஷன் டிக்ளேர், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன், IAFE ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர்.
லாஸ்ட்ல யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஓகே. லெட்ஸ் கீப் இட் அசைட். நம்ம வந்து அடுத்த டாபிக் போவோம். JS3 objects. ஜாவா ஸ்கிரிப்டோட பேக் போன்ஸ் ஆப்ஜெக்ட்ன்றது. ஓகே. இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி டெலீட் பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா 70% ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இதோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் கன்சிடர் ஆஸ் எ ஆப்ஜெக்ட் ஒன்லி. ஓகே. இந்த ஆப்ஜெக்ட்ன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் தி ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ன்றது என்ன? இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஒரு ஆப்ஜெக்ட், நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் ஒரு ஆப்ஜெக்ட், நீங்களே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு புக்கு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸ் ரூம் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் இன் த யூனிவர்ஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் வேர் பர்சன் ஈக்குவல் டு, இந்த கர்லி பிரேசஸ் தான் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே. Curly braces represents objects in JavaScript. As per my thumb rule, I have used a single equal to. It means read from right to left. ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை எடுத்துன்னு வந்து எதில் போய் வச்சிருக்கிறீங்க? பர்சனல் வேரியபிளில் வச்சிருக்கிறீங்க. ஸோ ஒரு எம்டி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி you have assigned into a variable called person. So I can create an object like this. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் ஆட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பேர் தான் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் நேம் கோலன் முரளி. ஸோ நான் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன் இல்லைங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் எஃப் நேம் கோலன் முரளி, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க மேலே. ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டியோட நேம் எஃப் நேமு, ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ முரளி. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து we call it as a property. This is a property. இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள எது வந்தாலுமே Property கால் தான். as a property-ஆ or we have to put a colon on right side left side அந்த மாதிரி இருக்கு. கர்லி பிரேசஸ்க்குள்ள நீங்க கிரியேட் பண்றதோட பேர் ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஒரு ப்ராப்பர்ட்டி நேமும் ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூம் பிரிக்கிறதுக்காக நீங்க கோலன் தான் யூஸ் பண்ணணும். இங்க ரூல். ஓகே. நான் ஈக்குவல் டு யூஸ் பண்றேன்னா ஒத்துக்காது. ஓகே. Inside object you are not allowed to use equal to. Inside object you should use colon to separate f name and to separate property name and value. Okay, this is called property name, this is right side வந்து property value. ஆமா, லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி நேம்னு சொல்லுவோம், ரைட் சைடு இருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு சொல்லுவோம். வேல்யூ. ஓகே. அல்லது இன்னொரு பேர் கூட இருக்கு, இதை வந்து கீன்னு சொல்லுவோம், இதை வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, கீ அண்ட் வேல்யூ. ஓகே. கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லலாம், ப்ராப்பர்ட்டி நேம் வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. போத் ஆர் ஓகே. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் எஃப் நேமு, ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ முரளி. ஓகே. இப்போ நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும்னா முதல் ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்து ஒரு கமா போட்டு நெக்ஸ்ட் லைனில் இப்படி எழுதணும். So if I am not giving comma, it will throw an error. இப்போ நான் அந்த கமா எடுத்துட்டேன் பாருங்க.
கமா எடுத்த உடனே இங்கே எரர் கவனிச்சிங்களா? ஓகே. ஸோ ஐ ஷுட் ஆட் கமா ஹியர். இப்போ எரர் இல்லை. ஓகே. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ள எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க. 2 ப்ராப்பர்ட்டி. 2 ப்ராப்பர்ட்டிஸ். Yes. If I want to add one more property, comma, age 35. பட் இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து அந்த வேரியபிள் நேம் பெர்சன்ல தானே இருக்கும். பெர்சன்றது ஒரு வேரியபிள் தானே. ஆமா. அதுக்குள்ள இப்போ ஒரு ஆப்ஜெக்ட். ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆப்ஜெக்ட்ஸ் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட்ஸ் நேம் வித் வேல்யூவோட இருக்குது. இல்ல. நீங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒரு வேரியபிள்குள்ள ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்குங்க. ஒரு வேரியபிள்குள்ள ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே. ஜி இப்போ சையத்ன்றவர் ஒருத்தர் தான். ஆனா அவரு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய. ஓகே. அப்ப நீங்க வந்து வேரியபிள் குடுத்துட்டு அந்த பெர்சன்றது வந்து நீங்க வந்து ஆப்ஜெக்ட் நேம் சொல்றீங்க. ஆமா. இந்த பெர்சன் வந்து ஆப்ஜெக்ட்டோட நேம். உள்ள இருக்குது அந்த ஆப்ஜெக்டிவோட ப்ராப்பர்ட்டிஸ். பெர்ஃபெக்ட் ஜி, பெர்ஃபெக்ட். ஓகே. பர்சன் ஒருத்தர் தான். ஓகே. ஆப்ஜெக்ட் ஒண்ணு தான். ஓகே. அந்த ஆப்ஜெக்ட்டோட டீடைல் இன்ஃபினிட்டிவ் நிறைய இருக்கலாம். ஓகே. கிளியர். கிளியர் ஜி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த கிரியேட் பண்ற சமயத்திலே ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. console.log இந்த பர்சனை வந்து கன்சோலில் வச்சு பார்க்குறேன் என்ன தெரியுதுன்னு. ஆப்ஜெக்ட் தெரியுதா? What I mean to say, adding properties while creating an object. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பலே நான் ப்ராப்பர்ட்டிஸும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. எல்லா சமயத்திலும் நம்ம இப்படி பண்ண மாட்டோம். ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுற சினாரியோ கூட உண்டு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, வேர் யூசர் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் ஜி. ஓகே. ஆப்ஜெக்ட். ஓகே. ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் ஜி. ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்குள்ள நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறேன். யூசர் டாட் எஃப் நேம் ஈக்குவல் டு சையத். யூசர் டாட் எல் நேம் ஈக்குவல் டு கேகே. இங்கே கவனிங்க ஜி, நான் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு எம்டி ஆப்ஜெக்டை தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அப்புறம் லேட்டர் ஆன் ஐ ஹாவ் ஆடட் சம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நான் இதை கன்சோலில் வச்சு பார்க்குறேன். இப்போ இந்த யூசரோட ப்ராப்பர்ட்டி நேம் எஃப் நேமு வேல்யூ சையத், ப்ராப்பர்ட்டி நேம் எல் நேமு வேல்யூ கேகே. இப்போ பாருங்கள், இந்த யூசரை வந்து நான் பார்த்தீங்களா? ஓகே. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்காம டைரெக்டாக ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். டைரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம். அல்லது ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அது வந்து ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நேம் அது வேல்யூ. ஆடிங் ப்ராப்பர்ட்டிஸ் வித் டாட் நோட்டேஷன் சொல்லுவோம். நான் இங்கே டாட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா? ஸோ டாட் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன் நான் டாட் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, டாட் இல்லாமல் கூட இன்னொரு அப்ரோச் இருக்குது இதுக்கு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறது. யூசர்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இமெயில் sayed@gmail.com, user city ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடிங்
properties to an object with value. square bracket notation. Okay. இங்கே நான் டாட் யூஸ் பண்ணி எஃப் நேம் கொடுத்து வேல்யூ கொடுத்தேன், டாட் யூஸ் பண்ணி எல் நேம்னு கொடுத்து வேல்யூ கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டாட் யூஸ் பண்ணல செய்யுங்க. ஓகே. இங்கே நான் டாட் யூஸ் பண்ணல. யூசர் ஸ்கொயர் ப்ராக்கெட் இமெயில், யூசர் ஸ்கொயர் ப்ராக்கெட் சிட்டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், ப்ரௌசரில் நீங்கள் கொடுத்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்திருக்கும். சிட்டி, இமெயில், எஃப் நேம், எல் நேம், ஆல்ஃபாபெட்டிக்கலி சார்ட் ஆகிடுச்சு. அதை விடுங்க, அதை பற்றி விடுங்க. பட் நீங்கள் கொடுத்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணியாவது கொடுக்கலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியாவது கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சா, சப்போஸ் நான் இங்கே கன்சோலில் வேண்டாம், எனக்கு இங்கே இந்த ப்ரௌசரில் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோன்ற டிவ் இங்கே இல்லை. ஸோ க்ரியேட் பண்ணணும் நான். டிவ் டெமோ இதுக்குள்ள டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு யூசர் டாட் எஃப் நேம். சையத் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் டிஸ்பிளே பண்ணேன்னா அந்த ஆப்ஜெக்ட் டாட்டு ப்ராப்பர்ட்டி. ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இது டெமோன்றது வந்து டிவ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம டிவ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள வெய்யின்னு அர்த்தம். நீங்கள் இது ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்த டாபிக் நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஓகே. இதோட மீனிங் என்னன்னா, யூசரோட எஃப் நேம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டிவுக்குள்ள வெய்யின்னு அர்த்தம். ஓகே. ஸோ நான் இந்த லைனாவது யூஸ் பண்ணலாம், அல்லது யூசரோட ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து இமெயில். ஓகே. இமெயில் வந்துருச்சு பாருங்க. ஸோ ஐ கேன் ஆக்சஸ் ஆர் ஐ கேன் டிஸ்பிளே ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து டாட் நேம் யூஸ் பண்ணியும் டாட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம், அல்லது ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி கூட டிஸ்பிளே பண்ணலாம். எனி கொஷின்ஸ்? ஹலோ ஜி, கேக்குதா? ஹலோ. ஜி கேக்குதா இப்போ? கேக்குது. நெட் ஃபிளிப் ஆகிட்டே இருக்கு. ஓகே, பரவாயில்ல. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணுன்னாலும் டாட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டு எது எனி அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணனாலும் டாட் அல்லது ஸ்கொயர் பிராக்கெட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்கள் டாட் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 அப்ரோச் இருக்குது. ஓகே. எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்தெந்த அப்ரோச் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் சினாரியோஸ் தான் டிசைட் பண்ணோம். ஓகே. அட் திஸ் பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு 2 ப்ரொவிஷன் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும், அவ்வளோதான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 4 ப்ராப்பர்ட்டி 1 கோல டிஸ்பிளே பண்ணணும். 4 ப்ராப்பர்ட்டி 1 கோல டிஸ்பிளே பண்ணணும்னா நான் இங்கே வந்து 4 லைன் எழுதணும். ஸோ முதல் வந்து எஃப் நேம், ரெண்டாவது வந்து எல் நேம், மூணாவது வந்து இமெயில், நாலாவது வந்து சிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகிடுச்சா? ஒன்று மேலே ஒன்று ஓவர் ரைட் ஆகிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, எடுங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், வேர்
ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஒரு வேரியபிள் வச்சுட்டு இதுக்குள்ள யூசர் நேம் எஃப் நேம் வைங்க ப்ளஸ் எல் நேம் வைங்க ப்ளஸ் இமெயில் வைங்க ப்ளஸ் சிட்டி. ஒரு வேரியபிளில் 4 வேல்யூ வச்சுட்டிங்க. ஓகே, இப்போ அந்த வேரியபிள் எடுத்துன்னு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறீங்க நீங்கள். ரிசல்ட்ஸ் ஸோ அது வந்து ஒன் பை ஒன் வரணுன்னா பிரேக் கொடுக்கணும் நீங்கள். ப்ளஸ் கோட்ஸ் பிரேக். ஸோ காப்பி திஸ். பாருங்கள் 4 ப்ராப்பர்ட்டி வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் என்ன வச்சுருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து எஃப் நேம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன், அப்புறம் ஒரு பிரேக் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், அப்புறம் எல் நேம் பிரிண்ட் பண்ண சொல்லி ஒரு பிரேக் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், அப்புறம் இமெயில் பிரிண்ட் பண்ணி ஒரு பிரேக்ன்றது என்ன ஆகும், அதை ஸ்ப்ளிட் பண்ணி செகண்ட் லைனுக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணும். ஹலோ ஹலோ ஹலோ. ஜி கேட்குதா? ஜி. கேட்குது ஜி. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு எஃப் நேம் பிரிண்ட் பண்ணி பிரேக்கு, எல் நேம் பிரிண்ட் பண்ணி பிரேக்கு, இமெயில் பிரிண்ட் பண்ணி பிரேக்கு, தென் சிட்டி பிரிண்ட் பண்ண சொல்லி எல்லாம் ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டேன். அந்த வேரியபிளை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நான் டிஸ்ப்ளே பண்ணணுன்னா இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஒவ்வொரு லைனாக எழுதணும். இதுவே நான் ஃபர் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். எல்லா வேல்யூஸும் ஒன் கோல பிரிண்ட் பண்ணிடலாம். நான் கமெண்ட் பண்ணுறேன். நான் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற லூப் தான் ஃபர் லூப். ஃபர் ஏ இன் யூசர். ஸோ இது என்ன பண்ணும் தெரியுமா? ஃபர்ன்றது வந்து இந்த யூசருக்குள்ள எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அத்தனை முறை இது பிரிண்ட் ஆகும். பாருங்க, console.log I am printed. எத்தனை முறை பிரிண்ட் ஆச்சு இது? 4 டைம். ஏன்னா உங்க ஆப்ஜெக்ட்குள்ள 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனால இது 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஒவ்வொரு முறை இந்த ஏன்றது என்ன தெரியுமா? ப்ராப்பர்ட்டியோட நேம், எஃப் நேமு, எல் நேமு, இமெயிலு, சிட்டி. பாருங்க, அந்த ஏ மட்டுமே பிரிண்ட் பண்ணுறேன். என்னென்ன வந்துச்சு பாருங்க. ப்ராப்பர்ட்டியோட நேம் பிரிண்ட் ஆகணும்னா இது, எனக்கு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா எப்படி நீங்கள் ஆப்ஜெக்ட்டு அதுக்குள்ளே வேல்யூ கொடுக்குறீங்களோ, ப்ராப்பர்ட்டி நேம் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி இங்கே வந்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஏ, இந்த ஏல தான் முதல்ல எஃப் நேமு, எல் நேமு, இமெயில் எல்லாம் ஏல தானே வருது. இப்போ தானே பார்த்தீங்க? இப்போ பாருங்கள், எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதை டிஸ்பிளே பண்ணணும்னா வேர் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி கோட்ஸு. இப்போது ரிசல்ட்ஸில் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்ஸ் ப்ளஸ் யூசர் ஆஃப் ஏ ப்ளஸ் பிரேக். என்ன ஆகும்? இது 4 முறை பிரிண்ட், 4 முறை லூப் ஆகி ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ எடுத்துன்னு வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் வேரியபிளில் வச்சிடும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கோ டு சோர்ஸஸ், இந்த பிரேக் பாயிண்டில் நீங்கள் இங்கே வந்து பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த லூப்பு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகிடுது இல்லையா? அப்படி எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது தான் பிரேக் பாயிண்ட்ன்றது. ஓகே, டீபக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி. அது எப்படி பண்ணுவீங்க பிரேக் பாயிண்ட்டு? இந்த பிரேக் பாயிண்ட், இந்த இவ்வளோ நேரம் நம்ம கன்சோலில் இருந்தோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ போயிட்டு சோர்ஸுக்கு போகிறோம். சோர்ஸஸ்
ஓகே. சோர்ஸஸ்க்கு போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைல் பேர் இதுதான் sample1 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. இது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கோடு இங்கே வரும், நம்ம எழுதியிருக்கிற கோடு. ஓகே. ஸோ அப்போ எந்த லைனில் நீங்கள் பிரேக் பாயிண்ட் வைக்கணுமோ அந்த நம்பர் மேலே கிளிக் பண்ணுறீங்க, ஓகே. பிரேக் பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ இந்த லைனுக்கு வந்து ப்ரோக்ராம் பாஸ் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே. நீங்கள் மேனுவலாக பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் போகாது. ஓகே. என்ன ரிஃப்ரெஷ், இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே மேலே பார்த்தீங்களா பாஸ்ட் இன் டீபக்கரு. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் ஏல என்ன இருக்குது, இங்கே கவனிங்க, இந்த கர்சரை கவனிங்க. ஏ மேலே கர்சர் எடுத்துகிட்டு போகிறேன் நான். ஓகே. எஃப் நேம் யா. யூசர் ஆஃப் எஃப் நேம் அதோட வேல்யூ இப்போ வரும் சையது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ரிசல்ட்ஸில் வெறும் எம்டி கோட்ஸ் தான் இருக்குது, கவனிச்சிங்களா? ஆமாம். ஸோ எம்டி கோட்ஸ் ப்ளஸ் சையது ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் சையத் வந்து சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? ம். செகண்ட் ரன்னுக்கு போகிறேன். இப்போ ரிசல்ட்ஸில் ஆல்ரெடி சையத் இருக்குது, கவனிங்க. ஓகே. இதுவும் ப்ளஸ் இந்த வேல்யூ, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்கள், 2 வேல்யூ வந்துருச்சா? ம். இப்போ தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் போகிறேன். இப்போ சையத் ப்ளஸ் கேகேன்றது ஆல்ரெடி ரிசல்ட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் 3 செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ரிசல்ட்ஸ், கேகே, இமெயில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஃபைனலி லாஸ்ட்டு, இப்போ ஆல்ரெடி ரிசல்ட்ஸில் சையது, கேகே, சையத், ஜிமெயில் எல்லாமே இருக்குது. இப்போது அதோட சேர்த்து லாஸ்ட் வேல்யூ இதில் ஆட் ஆகிடும். பாருங்கள், புரியுதா? ஸோ இப்போ 4 ப்ராப்பர்ட்டிஸும் ரிசல்ட்ஸ்க்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் ரிசல்ட்ஸை டிஸ்பிளே பண்ண போதும். இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறப்போ இன்னும் பாஸ்ட் இன் டீபக்கர்லேயே இருக்குது. இது நான் ரிமூவ் பண்ணணுன்னா எந்த லைன் நம்பர் மேலே கிளிக் பண்ணி அந்த டீபக்கரை ஆக்டிவேட் பண்ணணும், அதே லைன் மேலே கிளிக் பண்ணி அந்த டீபக்கர் எடுத்துடணும். எடுத்துட்டு இங்கே ப்ளே பட்டன் இருக்கு பாருங்கள், ப்ளூ கலர் ப்ளே பட்டன் மேலே, அது மேலே கிளிக் பண்ணணும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா, ஓ ரிசல்ட்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்துச்சு. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், ஓ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரிசல்ட்ஸ் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் லூப் ஸ்டேட்மெண்ட் மூலிமா எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். ஓகே. ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். நான் ஃபங்க்ஷன்ஸு சொல்லியிருக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது அதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே. இதை தான் நம்ம வந்து லிட்ரல் வே ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே. லிட்ரல் வே ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். லிட்ரல் வே ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறது, கன்ஸ்ட்ரக்டர் வே, பில்டின் கன்ஸ்ட்ரக்டர் வே, ES6 மூலிமா கூட நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே. ஓகே ஓகே. ஃபைன் ஜி. ஓகே தான், பாய்.